வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம எங்க இருந்து பேசுறோம் அப்படின்னா, மதுரையில குலமங்கலம் அப்படின்ற இடத்துல ஜோதி டர்னிங் பாயிண்ட் மதுபோதை மறுவாழ்வு சிகிச்சை மையம் இங்க இருந்தா நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இங்க பாத்தீங்க அப்படின்னா, அளவுக்கு அதிகமா மது குடிச்சிட்டு அதுல இருந்து மீள முடியாத ஒவ்வொரு மனிதருக்கும் அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு உண்டான சிகிச்சையை நம்ம கொடுத்து அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கைக்கு திருப்பி அனுப்புறதுக்கு உண்டான அனைத்து வேலைகளையுமே நம்ம செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, இந்த சிகிச்சை மையத்துல அனுமதிச்சு அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவர் அந்த பழக்கத்திலேருந்து வெளியே கொண்டு வரணும் அப்படின்னா, அந்த மது அளவுக்கு அதிகமாக குடிக்கிறாரு பார்த்தீங்களா, அவருடைய சம்மதம் நமக்கு தேவையில்லை. மது குடிப்பவருடைய குடும்பம், அளவுக்கு அதிகமாக மது குடிக்கிறவருடைய குடும்பத்தாருடைய சம்மதம் இருந்தாலே போதுமானது. அவர் எங்கே இருந்தாலும் சரி, ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கே இருந்தாலும் அவரை கார் மூலியமாக அழைச்சிட்டு வந்து நாங்கள் இங்கே ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவருக்கு நல்ல ஒரு குடியில்லாத ஒரு வாழ்க்கையை நாங்கள் கற்றுக் கொடுத்து நல்ல வாழ்க்கைக்கு அவர் திருப்பி விட தயாராக இருக்கும். ஒன்று. இன்னொன்று என்ன அப்படின்னா, யாரும் அவர் கூட இருந்து தங்கி அந்த சிகிச்சைக்கு ஒத்துழைச்சு இருக்கணுன்ற அவசியம் இல்லை. 3 மாதம் குறைஞ்சபட்ச ட்ரீட்மெண்ட்டு. இந்த 3 மாதம் யாரும் கூட இருந்து தங்கணும்னு அவசியமே கிடையாது. எல்லாமே நாங்களே பார்த்துக்குவோம். அவருக்கு மெடிசன்ஸு, ஊசி மாறு, நான் எப்படியா கொண்டு வர ஆள், நான் எப்படி வாழ்ந்தேன், இப்போ எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், இனிமேல் எப்படி வாழ்ந்தா இந்த சமுதாயத்திலே நம்ம குடும்பத்திலே ஒரு நிம்மதியாக ஒரு நல்ல வாழ்க்கை வாழ முடியும் அப்படின்ற விஷயத்த அவருக்கு கற்றுக் கொடுத்து நாங்கள் அவர் மன ரீதியாக குடியை விடணும், இந்த வாழ்க்கையில் இனிமேல் குடியே தேவையில்லை, மது பழக்கம் தேவையில்லை, இந்த போதை பழக்கம் தேவையில்லை அப்படின்னு முழுமையாக அவர் ஒத்துக்கிட்டு அவர் புரிஞ்சு குடியில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு உண்டான அனைத்து வேலைகளையுமே நம்ம கரெக்டாக செஞ்சு கொடுத்துருவோம். அது இங்கேருந்து போனாங்க அப்படின்னா அவங்க குடியில்லாத ஒரு மனிதராக, ஒரு புது மனிதராக, புது வாழ்க்கைக்கு அவங்க போய் வாழ்வாங்க. இந்த விஷயத்த நம்ம முழுசா பண்ணி கொடுத்துருக்கோம். வணக்கம் சார். இப்போ ஒவ்வொரு மையத்திலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரி ஃபாலோ அப் பண்ணுவாங்க. இதே மாதிரி சிகிச்சை ஒவ்வொரு மையத்துக்கு மாறுபடும். இப்போ நம்ம மையத்துல எந்த மாதிரி சிகிச்சை எப்படி கொடுக்குறீங்க, என்ன மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ், அதாவது எப்படி யோகா அந்த மாதிரி விஷயங்கள், எப்படி மது பழக்கத்தை விடுவிக்க என்ன மாதிரி சிகிச்சைகள் மற்றும் அதர் ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்றீங்க? முதல் அவருக்கு மெடிசன்ஸ் கொடுக்குறது என்ன அப்படின்னா, அவருக்கு நம்ம மையத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ஆல்கஹால்ன்றது அவர் 10 வருஷம் 15 வருஷம் இப்படி குடிச்சிருப்பாரு. அது எல்லாமே ரத்தத்தோட கலந்துருக்கும். அது ரிமூவ் ஆகிறதுக்கு உண்டான மெடிசன்ஸ் கொடுத்து அவரை உடல் ரீதியாக அந்த ஆல்கஹால் திரும்ப தூண்டாமல் இருக்கிறதுக்கு உண்டான வேலையில அனைத்தையும் செஞ்சு கொடுக்குவாங்க டாக்டர்ஸ். இது போக எம்எஸ்டபிள்யூ படித்த கவுன்சிலிங் அவங்க ஃபுல்லாக கவுன்சிலிங் பண்ணி அவங்களுக்கு உண்டான வேலைகளை பூரா செஞ்சு கொடுத்தாங்க. இது போக காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சிருவாங்க. ரொட்டீனாக குளிக்க, பாத்ரூம் போக இந்த ஒர்க்கெல்லாம் பார்த்துருவாங்க. பார்த்துட்டு இந்த யோகா, நடைப்பயிற்சி, தியானம், இது எல்லாம் காலைல முறைப்படி எல்லாமே நடந்துடும். அதுக்கப்புறம் சாப்பாடு, அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour டீ காப்பி குடிச்சுட்டா ஒரு 1/2 hour ரெஸ்ட்டு, அந்த மாதிரி அடுத்த கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதிய டயத்தை நெருக்கிற வரைக்கும் கிளாஸ் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்புறம் மதியம் ஒரு 1/2 hour கேப் போட்டு அப்படியே சாப்பாடு, அந்த சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் ஒரு 1/2 hour கேப், அதுக்கப்புறம் கிளாஸு. ஸோ ஒரு 9 மணி வரைக்குமே அவர் ரொம்ப பிஸியாகவே தான் வச்சுருப்போம். அதுக்கப்புறம் சாப்பிட்டு அவர் பாட்டுக்கு படுக்க முடியாது. இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கோம். இதனால அவங்களுக்கு என்ன சேஞ்ச் ஆகும் அப்படின்னா, அவங்க மன ரீதியாக ஒரு அழுத்தத்தில் இல்லாத அளவுக்கு அவங்களுக்கு செஸ் போர்டு, கேரம் போர்டு, இந்த மாதிரி விளையாட்டு இதெல்லாம் அவங்க கொஞ்சம் கேப் கிடைக்கிற நேரத்தில் பூரா ஃபுல்லாக விளையாடுவாங்க. மைண்ட் ரிலாக்ஸாக இருப்பாங்க. எந்த நேரம் பிஸியாக வச்சுக்கிடுவோம். அவர் குடியை பற்றின சிந்தனையும் வராது. நம்ம ஃபுல்லாக கவுன்சிலிங் கொடுத்துறோம். இது போக வீட்டு நினப்பு எதுவுமே வராத அளவுக்கு அவங்கள ஒரு பிஸி ஷெட்யூல்லே வச்சுருப்போம். அதுபடி தான் நம்ம ஆக்டிவிட்டி போயிட்டுருக்கு. இதிலேருந்து நிறைய பேர் ரெக்கவரி ஆகி போகிறாங்க. அவங்க மூலியமாக அவங்க நிறையா பேர்கிட்ட சொல்லி இந்த மாதிரி நல்லா இருக்காங்க அப்படின்னு அவங்க வீட்டாளுக மற்றவங்ககிட்ட சொல்லி நிறைய பேர் எங்கிட்ட சிகிச்சைக்கு அனுமதிக்கப்படுறாங்க. நல்லா பண்ணி கொடுத்துருவோம். சூப்பர் சார். இப்போ உங்க சிகிச்சை மையத்துல ஒருத்தவங்க சேர்றாங்க அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரி குடிச்சிருப்பாங்க. ஒருத்தவங்க 2 வருஷமா குடிப்பாங்க, ஒருத்தவங்க 5 வருஷமா குடிப்பாங்க, ஒருத்தவங்க 15 வருஷமா குடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ உங்களை சேர்றாங்க அப்படின்னா அவங்கள மீட்கிறதுக்கு ஒரு குறைந்தபட்சம்ல இருந்து அதிகபட்சம் எவ்வளவு மாசம் தேவைப்படும்? குறைந்தபட்சம் 3 மாசம், அதிகபட்சம் ஒரு 4 மாசம். ஸோ மது இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட பொருள்களுக்கு இந்த மாதிரி, ஸோ இந்த கஞ்சா இந்த மாதிரி மற்ற போதைப் பொருள்களுக்கு குறைந்தபட்சம் 4 மாசம், அதிகபட்சம் 6 மாசம். இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தால் மட்டும்தான் அவங்க இந்த பழக்கத்திலிருந்து முழுமையாக விடுபட முடியும். இல்லை மாற்று கருத்துக்கு இடம். ஓகே சார். இப்போ நீங்க இப்ப சில மையத்துல பாத்தீங்கன்னா நான் கேள்விப்பட்டிருக்கேன்,
அவங்க வந்து அடிச்சுதான் இது பண்ணி துன்புறுத்தி தான் நான் நிப்பாட்ட வைப்போம் அந்த மாதிரி சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். பட் அந்த மாதிரி சிகிச்சை நம்ம இது மாதிரி பண்றோமா இல்ல நமக்கு என்ன இல்ல மாதிரி? அந்த அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. அதாவது பாத்தீங்க அப்படின்னா இங்க என்ன அப்படின்னா ஒரு போதைக்கு அடிக்டான ஒரு நபருக்கு வந்து தண்டனையோ அறிவுரையோ வேலை செய்யாது. ஸோ ஒரு தண்டிக்கிறனால அவர் வந்து சரியாயிருவார் அப்படின்னா எத்தனையோ வழிமுறைகள் இருக்கு. ஒண்ணும் இல்ல, ஒரு போலீஸ்காரங்க ஒரு ஸ்டேஷன்ல போய் சொல்லி இவர் இந்த மாதிரி குடிச்சிட்டு குடும்பத்துல ரொம்ப இது பண்றாரு, 2 தட்டு தட்டி சத்தம் போட்டு விடுங்க, ஒரு பயம் இருக்கும் அப்படின்னு சொன்னா அதே மாதிரி செஞ்சா கூட அவர் அந்த பழக்கத்திலிருந்து விடுபட்டுருவாரா? கிடையவே கிடையாது, விடுபட மாட்டார். அதே மாதிரி என்னதான் யாருதான் அறிவுரை சொல்லி புத்திமதி சொல்லி ஊர்ல பெரிய மனுஷங்க பெரிய பெரிய அதிகாரிகள் யார் இவரை விட கூடுநாளுங்க வந்து புத்திமதி சொன்னாலும் கூட இவர் அதுல இருந்து மீண்டு வருவாரான்னு பார்த்தா வரமாட்டார். அதனால இந்த கான்செப்ட் எல்லாம் உதவாத ஒரு விஷயத்தை எதுக்கு செய்யணும்? அதனால செய்ய மாட்டாங்க. ஸோ மையத்துல இருந்து பாதி சிகிச்சையில போறவங்க அவங்க என்ன செய்யலாம், இந்த மாதிரி விஷயங்களை சொல்லிடுறாங்க மற்றவங்ககிட்ட போய் இந்த மாதிரி இது பண்ணுவாங்க அது பண்ணுவாங்க. ரெண்டாவது திரும்ப ஒரு குடிக்கக்கூடிய ஆர்வம் இருக்கும். இந்த பாதி சிகிச்சையில போறனால திரும்ப அவர் குடிக்கணும் அப்படின்ற எண்ணம் அவருக்கு முழுமையா இருக்கும். அப்ப அந்த குடிக்கணுன்ற எண்ணத்துக்கு போகும்போது வீட்டாளுகளை பயமுறுத்தி வச்சுருவார். ஏன்னா திரும்ப வந்து நம்மளை சேர்த்துடக்கூடாது, நம்ம குடிதான் நமக்கு வந்து முக்கியம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல உள்ளவங்க இது மாதிரி சில விஷயங்களை வந்து அவங்ககிட்ட சொல்லி வச்சிருவாங்க. வீட்டாளர்கிட்ட என்னை அடிக்கிறாங்க, அந்த மாதிரி பண்ணாங்க, இந்த மாதிரி பண்ணாங்க, அப்படி செய்யறாங்க இப்படி சொல்லும் பொழுது அவங்களும் வேற வழி இல்லாம நம்பிடுறாங்க. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா திரும்பவும் உங்களை மையத்திலேயே எந்த சிகிச்சையிலையும் சேர்க்கக்கூடாது, எனக்கு குடிதான் முக்கியம் அப்படின்னு, குடி எனக்கு பிரச்சனை, இந்த பிரச்சனையில நான் வெளியே வரணும் அப்படின்னு விரும்பாத அந்த நபர்கள் சொல்ற சொல்லுதான் இது. இந்த பரவலா வந்து இந்த மாதிரி ஒரு பேச்சு அடிபடுது தவிர மற்றவைகள் அவருக்கு தண்டனை கொடுத்தாலோ அடிச்சாலோ பிடிச்சாலோ அவர் திருந்த போறதில்லை. திருந்தாத ஒரு விஷயத்தை செய்யறனால நமக்கு தான் எனர்ஜி வேஸ்ட் ஆகும். அதனால எதுவுமே அது மாதிரினா விஷயமே கிடையவே கிடையாது. இவருக்கு முழுக்க முழுக்க மருத்துவம், கவுன்சிலிங் 2 விஷயம் தான் அவரை ரெக்கவரி கொண்டு வரும். இந்த 2 விஷயத்தை நாங்கள் முழுமையா பண்ணுவோம்.